ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் தோசை இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் தான். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன பீஸு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம். எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான மற்ற பொருள்களையும் இதோடையே சேர்த்துக்க போகிறோம். இதில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தண்ணியில் அரிஞ்சு போட்டது, தண்ணி இல்லாமல் அதையும் இதோட சேர்த்துட்டு 2 வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வேகிற அளவு வெயிட் பண்ணி நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம குக்கரை மூடலாம். அந்த அளவுக்கு தேவையில்லை, சும்மா 2 பெரட்டிட்டு இதுக்கு தேவையான பொருள்களை போட்டு கூட மூடி வச்சிடலாம். நான் அப்படி தான் செய்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இட்லி சாம்பார் பொடி, டிஃபன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது முழுகிற வரைய, ரொம்ப வேண்டாம் தண்ணி சேர்த்து குக்கர் விசிலில் 4 விசில் வச்சிடலாம். விசில் விட்டோன்னே இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, விருப்பப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக இட்லி தோசைக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.